நாகர்களுடைய பெருந்தெய்வமாக பார்க்கிறோம். பல பேர் பார்த்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நெல்லைக்கந்தனுடைய மடாலயத்திலே இருக்கிற இருமுடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நெல்லைக்கந்தனுடைய முடியை நீங்கள் அவதானித்தால் அந்த முடியிலே 4 நாகம் 4 பக்கமும் ஆட்பரித்தெழுந்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் நான் பின்னேரம் 14வது மாலை திருவிழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். சனம் கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.
நாகதம்பிரான் வழிபாடு இல்லாத ஆலயமே கிடையாது. இலங்கை திருநாட்டினுடைய நாகநாதன் என்ற பெருமையோடு தமிழர்களுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமான் திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற பெருமான். திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற பெருமானை கேது வழிபட்டு கேதீஸ்வரம் என்று வர முன்பே அந்த பெருமானுக்கு இருந்த நாமம் வைத்தீஸ்வர பெருமான் என்பதும் நாகநாதன் என்ற பேரும். அங்கே இப்போதும் பல நாகமுனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னைய காலங்களிலே திருக்கேதீஸ்வரத்திலே மூலஸ்தானத்திலே லிங்கத்துக்கு 2 பக்கமும் 2 நாகங்கள் வடமெடுத்தபடி இருக்கும். தமிழர்களுடைய தலைவன் என்ற பெருமை திருக்கேதீஸ்வர பெருமானுக்குத்தான் உண்டு, அது நாகநாதன். அதற்கு அடுத்த நிலையிலே நெல்லைக்கந்தனை நாகர்களுடைய பெருந்தெய்வமாக பார்க்கிறோம். பல பேர் பார்த்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நெல்லைக்கந்தனுடைய மடாலயத்திலே இருக்கிற திருமுடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நெல்லைக்கந்தனுடைய முடியை நீங்கள் அவதானித்தால் அந்த முடியிலே 4 நாகம் 4 பக்கமும் ஆர்ப்பரித்தெழுந்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த 4 நாகங்களிலும் வாயிலே மணி இருக்கிறது, 4 மணி. இந்த இலங்கை துபீபத்துக்கு நாகமணி திருநாடு என்ற பெருமை உடையது, நாகதீபம் என்ற பெயருடையது. இப்போது நாங்கள் நைனாதீவை மட்டும் குறித்து சொல்லுகிற அளவுக்கு வந்துவிட்டது. அதல்ல உண்மை. இலங்கைக்கு முழுவதுக்குமே புராதன பேர் நாகதுபீபம். அதற்கு நாகமணி திருநாடு என்பதற்கு அத்தாட்சியாக இந்த நெல்லைக்கந்தனுடைய முடியிலே மூலஸ்தானத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தா தெரியும், முடியை சுற்றி 4 நாகங்கள் மணியை வாயிலே தூக்கியபடி அந்த மணியோசையோடு மூலஸ்தானத்திலே முருகன் இருக்கிறார். அடுத்தது இன்றைக்கு 3 நாகங்களிலே சுவாமி வலம் வந்திருக்கிறார். தங்கமயத்திலே நாகர்களுடைய தலைவனாக இருக்கிற அம்சம் இன்றைக்கு பார்க்கலாம். முருகனுக்குள்ளே இன்றைக்கு 5 நாகங்கள் இருக்கிறது. ஆனால் பல பேருக்கு அந்த உண்மை தெரியாது. ஒன்று பெரிதாக இருக்கிற நாகம், 2வது சாற்றுப்படி. முருகனுடைய சாற்றுப்படியை நெடுக நீங்கள் பார்த்தா தெரியும், நாக வடிவமாகத்தான் இந்த நெல்லைக்கந்தனுடைய சாற்றுப்படி சாற்றப்படும். ஒரு நாகம் படமெடுத்திருப்பது போலதான் சாற்றுப்படி. அலங்காரக்கந்தன் என்ற பெருமையோடு இருக்கிற நெல்லைக்கந்தனுக்கு அந்த நாக சாற்றுப்படி எங்கும் இல்லாத ஒரு உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு தனி. அப்படி சாற்றுப்படியே உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது எஜமானர் அவர்கள் 25 நாளுக்கும் அவர் முன்பே திட்டமிட்டு இன்ன மாயும் ஒவ்வொரு நாளும் இன்ன மாலை இன்ன நிறம் இன்ன நகை என்றெல்லாம் முடிவெடுத்து விடுவார். அது 2வது நாகம். இந்த நாக கொண்டையிலே உற்று கிட்ட போய் பார்த்தால் 2 தங்க நாகங்கள், சின்ன நாகங்கள் படமெடுத்தபடி இருக்கும். நீங்கள் கிட்ட போய் பார்த்தால் பார்க்கலாம். 3வது மேலே உண்டு இந்த நாக கொண்டை, உள்ளுக்குள்ளே 2 நாகம். அடுத்தது வேலுக்கு மேலே ஒரு 5 தலை நாகம் தங்கத்திலே இருக்கிறது. வேலுக்கு படம் நாகர்களுடைய தலைவன் கந்தப்பெருமான் என்பதற்காக 5 தலை நாகம், 5 நிற மணிகள் ஓடு அது அங்கே இருக்கிறது. ஆகவே மொத்தம் இன்றைக்கு நெல்லைக்கந்தனுடைய இந்த நாக தரிசனத்திலே 5 நாகங்களை நாங்கள் ஒரே நேரத்திலே தரிசிக்கிறோம். இந்த நாக தரிசனம் எங்களுக்கு இருக்கிற நாகதம்பிரான் வழிபாடு இல்லாத ஆலயமே கிடையாது. இலங்கை திருநாட்டினுடைய நாகநாதன் என்ற பெருமையோடு தமிழர்களுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமான் திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற பெருமான். திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற பெருமானை கேது வழிபட்டு கேதீஸ்வரம் என்று வர முன்பே அந்த பெருமானுக்கு இருந்த நாமம் வைத்தீஸ்வர பெருமான் என்பதும் நாகநாதன் என்ற பேரும். அங்கே இப்போதும் பல நாகமுனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னைய காலங்களிலே திருக்கேதீஸ்வரத்திலே மூலஸ்தானத்திலே லிங்கத்துக்கு 2 பக்கமும் 2 நாகங்கள் வடமெடுத்தபடி இருக்கும். தமிழர்களுடைய தலைவன் என்ற பெருமை திருக்கேதீஸ்வர பெருமானுக்குத்தான் உண்டு, அது நாகநாதன். அதற்கு அடுத்த நிலையிலே நெல்லைக்கந்தனை நாகர்களுடைய பெருந்தெய்வமாக பார்க்கிறோம். பல பேர் பார்த்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நெல்லைக்கந்தனுடைய மடாலயத்திலே இருக்கிற திருமுடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நெல்லைக்கந்தனுடைய முடியை நீங்கள் அவதானித்தால் அந்த முடியிலே 4 நாகம் 4 பக்கமும் ஆர்ப்பரித்தெழுந்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த 4 நாகங்களிலும் வாயிலே மணி இருக்கிறது, 4 மணி. இந்த இலங்கை துபீபத்துக்கு நாகமணி திருநாடு என்ற பெருமை உடையது, நாகதீபம் என்ற பெயருடையது. இப்போது நாங்கள் நைனாதீவை மட்டும் குறித்து சொல்லுகிற அளவுக்கு வந்துவிட்டது. அதல்ல உண்மை. இலங்கைக்கு முழுவதுக்குமே புராதன பேர் நாகதுபீபம். அதற்கு நாகமணி திருநாடு என்பதற்கு அத்தாட்சியாக இந்த நெல்லைக்கந்தனுடைய முடியிலே மூலஸ்தானத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தா தெரியும், முடியை சுற்றி 4 நாகங்கள் மணியை வாயிலே தூக்கியபடி அந்த மணியோசையோடு மூலஸ்தானத்திலே முருகன் இருக்கிறார். அடுத்தது இன்றைக்கு
3 நாகங்களிலே சுவாமி வலம் வந்திருக்கிறார். தங்கமயத்திலே நாகர்களுடைய தலைவனாக இருக்கிற அம்சம் இன்றைக்கு பார்க்கலாம். முருகனுக்குள்ளே இன்றைக்கு 5 நாகங்கள் இருக்கிறது. ஆனால் பல பேருக்கு அந்த உண்மை தெரியாது. ஒன்று பெரிதாக இருக்கிற நாகம், இரண்டாவது சாற்றுப்படி. முருகனுடைய சாற்றுப்படியை நெடுக நீங்கள் பார்த்தா தெரியும், நாக வடிவமாகத்தான் இந்த நெல்லைக்கந்தனுடைய சாற்றுப்படி சாற்றப்படும். ஒரு நாகம் படம் எடுத்திருப்பது போலதான் சாற்றுப்படி. அலங்காரக்கந்தன் என்ற பெருமையோடு இருக்கிற நெல்லைக்கந்தனுக்கு அந்த நாக சாற்றுப்படி எங்குமில்லாத ஒரு உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு தனக்கு அப்படி சாற்றுப்படியே உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது எஜமானர் அவர்கள் 25 நாளுக்கும் அவர் முன்பே திட்டமிட்டு இன்ன மாய் ஒவ்வொரு நாளும் இன்ன மாலை இன்ன நிறம் இன்ன நகை என்றெல்லாம் முடிவெடுத்து விடுவார். அது 2வது நாகம். இந்த நாக கொண்டையிலே உற்று கிட்ட போய் பார்த்தால் 2 தங்க நாகங்கள், சின்ன நாகங்கள் படமெடுத்தபடி இருக்கும். நீ கிட்ட போய் பார்த்தால் பார்க்கலாம். 3வது மேலே உண்டு இந்த நாக கொண்டை, உள்ளுக்குள்ளே 2 நாகம். அடுத்தது வேலுக்கு மேலே ஒரு 5 தலை நாகம் தங்கத்திலே இருக்கிறது. வேலுக்கு படம் நாகர்களுடைய தலைவன் கந்தப்பெருமான் என்பதற்காக 5 தலை நாகம், 5 நிற மணிகள் ஓடு அது அங்கே இருக்கிறது. ஆகவே மொத்தம் இன்றைக்கு நெல்லைக்கந்தனுடைய இந்த நாக தரிசனத்திலே 5 நாகங்களை நாங்கள் ஒரே நேரத்திலே தரிசிக்கிறோம். இந்த நாக தரிசனம் எங்களுக்கு இருக்கிற நாகதூ சந்தான பிரச்சனை, பிள்ளை பாக்கியம் இல்லா பிரச்சனை, சந்ததி விருத்தி தடை நிறைய ஏற்படும். அப்படி இருக்கிறவர்களுடைய தாதகப்பென்ற பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகளுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் சனியன். அந்த பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் அப்படி இருக்கும். நான் இதை பல சாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறேன். அப்படியே அது தொடரும். அந்த தொடருவதுதான் காலசர்ப்பதோஷம். 7 பிறப்புக்கும் தொடர்வது காலசர்ப்பதோஷம். அந்த காலசர்ப்பதோஷம் இன்றைய இந்த கஜாவல்லி மகாவல்லி 2 5 தல நாகத்தோடு 5 நாக அம்சங்கள் பொருந்தியதோடு மேல்பெருமானை தரிசிக்கிற போது அந்த காலசர்ப்பதோஷம் நீங்கக்கூடிய மிகப்பெரிய மகோன்னதம் இன்றைக்கு உண்டு. அன்பர்களே, அந்த பெருமை இன்றைக்கு நெல்லைக்கந்தனுடைய இந்த தங்கமயமான காட்சி இன்றைய நாள்தான். ஏனென்றால் புராதன காலத்தில் சித்தர்கள் வழிபட்ட சித்துள்ள வேல்தான் மூலஸ்தானத்திலே இருக்கிறது. ஒரு சிவரத்தை இலை அளவிலே வேல், ஒரு வில்வம் இலை அளவு வேல் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிற வேல். அது சித்தர்கள் பூஜித்த வேல். அந்த சித்தர்கள் பூஜித்த வேல் என்பதால் நெல்லைக்கந்தனுக்கு சக்தி. இன்னும் மூலஸ்தானத்துக்கு நிறைய அற்புதம் உண்டு. ஆகவே மூலஸ்தானத்திலும் மேலே 4 நாகங்கள் இருக்கியது சாமம் மாதிரி, இங்கே 5 நாகங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம். இப்படி இன்றைய நாக வாகனாதி உற்சவம் மிக மிக மகோன்னதமாக அமைந்திருப்பதை கந்தனுடைய திருவருளாக கொண்டு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன். நன்றி, வணக்கம்.